Hello students, 10th social science second lesson economics globalization and trade உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிறதுல யாரெல்லாம் சவுத் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்தாங்க, வியாபாரம் நடத்துறதுக்காக வந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்களுடைய ட்ரேடை நடத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா குளோபலைசேஷன் இன் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். குளோபலைசேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் உலகமயமாக்கல் எப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்கங்கிறது. ரைட், லெசனுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1980 to 81 அண்ட் 1990 to 91 இந்த பீரியடில் இந்தியா நம்ம செலுத்த வேண்டிய பேமெண்ட் அப்படிங்கிறதுல பேலன்ஸ் ஆகிடுச்சு. நம்ம செலுத்த வேண்டிய பேமெண்ட்டில் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் நடந்த வார். ஃபஸ்ட்டு கல்ஃப் கண்ட்ரீஸில் நடந்த வார். அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிலிட்டிஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. ஸோ இந்த ரெண்டு ரீசன் தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மோசமான நிலையில் இருக்குது அப்படிங்கிற நிலையில் தாண்டி இந்தியாவில் ஒரு நியூ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த நியூ கவர்மெண்ட் ஜூன் 1991 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் ரீச்டு எ சிச்சுவேஷன் ஆஃப் நியர்பை பேங்க்ரப்சி. ஸோ இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நிதியில்லா நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. என்ன இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு பார்த்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன எல்பிஜி மாடல் தான் நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், இதுதான் அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி. சரியா? ஸோ இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் லாஸ்ட் இட்ஸ் கிரெடிட் வர்த்தினஸ், நான் கடன் கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத இழந்துருச்சு. ஸோ இதுக்குனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா கவர்மெண்ட் மார்க்கேஜ்டு 40 tons ஆஃப் கோல்டு டு த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேங்க்கில் 40 டன் தங்கத்தை அடமானம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்பிஜி மாடல். சரியா? ரைட், இதை 1994 டங்கல் டிராஃப்ட் இதில் சைன் பண்ணதுக்கப்புறமே இன்னும் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி ஸ்ட்ராங் ஆச்சு. சரியா? ரைட், அடுத்தது இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியை கொண்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா சம் சேஞ்சஸ், ரீஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பாலிசி மூலமாக. என்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன், சம் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை அபாலிஷன் ஒழிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா எக்ஸப்ட் ஃபார் அ ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ், சில தொழிற்சாலைகளை தவிர்த்து ஒரு சில நிறுவனங்களினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டார், பொதுத்துறை நிறுவனம். பப்ளிக் செக்டாருங்கிறது பொதுத்துறை நிறுவனம். இந்த பொதுத்துறை நிறுவனத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சாங்க. தென் தேர்ட் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட், இந்தியன் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு பெர்மனெண்ட் மணி அப்படிங்கிறத ரேஷியோவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் சேஞ்சஸை கொண்டுட்டு வந்தாங்க. தென் ஃபோர்த் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா foreign private sector by making rupee convertible on trade on current account by reducing import duties அப்படிங்கிறது இறக்குமதி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா வெளிநாட்டு தனியார் துறையுடைய நடப்பு கணக்கில் கரண்ட் அக்கௌண்ட்டில் இறக்குமதி வரியை குறைச்சாங்க. இதை குறைக்கிறதன் மூலமாக ட்ரேடில் மணி கன்வெர்ட்டபிள், இந்த ருப்பி கன்வெர்ட்டபிள், ரூபாய் மாற்றம் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் வேர் சூட்டபிளி அமெண்டட், திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அந்நிய செலாவணி அப்படிங்கிறதுல ரெகுலேட், ஒழுங்குமுறை திருத்தம் அப்படிங்கிறத செஞ்சுருக்கிறாங்க, பொருத்தமாக திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஆர்பிஐனுடைய எஸ்எல்ஆர், இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, ஸோ நீர்மை விகிதம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நியூ எக்கனாமிக் பாலிசியின் மூலமாக நியூ கவர்மெண்ட் கொண்டு வந்த சம் சேஞ்சஸ். சரியா? அடுத்தது எம்என்சி அப்படிங்கிற கம்பெனிஸ். யார் இவங்க? எம்என்சி
மல்டிநேஷ்னல் கம்பெனி. இவங்க எதுக்காக இவங்க உள்ளே என்ட்ராகிறாங்க இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலோ அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலோ அதை ஒருத்தர் மட்டும்தான் செய்ய முடியும். யார் அவங்க அப்படின்னா, கட்டுப்படுத்தும் ஒரு பெரிய நிறுவனமாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு லார்ஜஸ்ட் ஃபோம். ஸோ இவங்க தான் யார், எம்என்சி அப்படின்னு சொல்கிறவங்க. சரியா, ஒரு கண்ட்ரியினுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதையும் வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் ஃபேம் தான் வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னா அது எம்என்சிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். இவங்க தான் அவங்க. ரைட், அடுத்தது இவங்களுடைய எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. ஸோ இவங்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற பேரில் தான் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்குள்ளே பணத்தை முதலீடு செய்கிறவங்க தான் எம்என்சி. சரியா, அப்படி இந்தியாவில் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேரில் தான் வந்து என்ன செஞ்சாங்க, முதல்ல ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் வந்துட்டு அவங்க கண்ட்ரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆனாங்க. 1920s மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சாங்க, செலக்ட் பண்ணாங்க. அவங்க தொழில் நடத்தக்கூடிய நாடுகளுடைய ரா மெட்டீரியலை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்கள்லையோ அல்லது அவங்க தொழில் நடத்தக்கூடிய நாடுகளினுடைய ரா மெட்டீரியலையோ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க எம்என்சிஸ். சரியா, இப்படி கண்ட்ரோல் பண்ணி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானாங்க. 1950s அப்புறமா பார்க்கும்போது மேனுஃபேக்சர்லேயோ சர்வீஸ் செக்டார்லேயோ வந்து இன்வால்வ் ஆனாங்க 1950 அப்புறமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரெசண்ட்டில் இந்தியாவில் வந்துட்டு 4 லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னா அது வந்துட்டு 4 தான். இப்போ இங்கே வந்துட்டு யூஎஸ்ஏ இருக்காங்க, யூகே இருக்காங்க, ஃப்ரான்ஸ் இருக்காங்க, ஜெர்மனி. சரியா, ஸோ இவங்க 4 நாடுகள், இந்த 4 நாடுகள் தான் வந்துட்டு மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸாக வந்து இருக்காங்க. சரியா, ஸோ இந்த 4 பேரில் யார் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ தான் வந்து இருக்காங்க. இதில் பார்க்கும்போது 15 லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல்ஸ் இருக்கிறாங்க. அதில் 11 அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா தான் லீடிங்கில் இருக்கிறாங்க. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா growth of MNCs in India. அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இந்தியாவில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ growth அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் இவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் பொறுத்தவரையிலும் தொழில்துறையில் வந்துட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு யூஷுவல் ஷேப்பில் இருந்துச்சு. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபர்கள் இவங்க வந்து அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ கோஆப்ரேட் பண்ணதால் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், சரியா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஹெல்ப் பண்ணதால், கோஆப்ரேட் பண்ணதால் இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. 1980s லிபரலைசேஷனுடைய கோர்ஸ் காரணமாக எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபாரின் கோஆப்ரேஷனோட இந்த ஃபாரின் கொலாபரேஷனை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வெளிநாடும் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஒரு ஃபாரின் கொலாபரேஷனோட வந்துட்டு தொழில்துறைகளை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1948 88 வரையிலும் 40 வருஷங்களில் இந்த மாதிரி ஃபாரின் கொலாபரேஷனில் எவ்வளோ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா 12,760 அக்ரிமெண்ட்ஸில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை டு ஆகஸ்ட் 1991 அனௌன்ஸ் பண்ண லிபரலைசேஷன், இந்த லிபரலைசேஷன் மூலமாக எஃப்ஐபி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, இந்த பாலிசியினால் ஃபாரின் ஹெல்ப்பு, ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களுடைய கோஆப்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆன ஒரே காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கூடவே இன்க்ரீஸ் ஆச்சு. சரியா, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை இன்க்ரீஸ் பண்ணதுனால டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து அதிகமாச்சு. நேரடியாக முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, ரைட். அடுத்தது எம்என்சியினுடைய ரீசன், க்ரோத்துக்கான ரீசன். ஸோ ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சிஸ், வளர்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு
5 விதமான காரணங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெர்டியரி. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெர்டியரி ஏன்னா இது எக்ஸ்பேன்ஷன் விரிவுபடுத்துதல். சந்தையினுடைய நிலப்பரப்பை வந்து விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய லார்ஜ் இன்ஸ்டியூட் பெரிய அளவிலான நிறுவனங்கள் இவங்களுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்ததுனால அந்த கம்பெனிஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கண்ட்ரியினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரியை தாண்டின ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆனாங்க. சரியா? ஒரு நாடு ஒரு பொருளை உற்பத்தி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எம்என்சி கம்பெனிஸ் இன்வால்வ் ஆனதுக்கப்புறமா இவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பவுண்ட்ரியை தாண்டின ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனாங்க. இதனால் ரேப்பிட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. சரியா? ரைட். அடுத்தது மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டி. இந்த மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா சந்தைப்படுத்தும் மேன்மை, அட்வர்டைஸ்மெண்ட், எஃபெக்டிவ் அட்வர்டைஸிங் அண்டு சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணினாங்க. எப்படியெல்லாம் விளம்பரம் கொடுத்துச்சுன்னா மக்கள் வந்து அந்த பொருளை வாங்குவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க, விளம்பரங்களை வந்து ஊக்குவிச்சாங்க. தொழில்நுட்பங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஈஸியாக அவங்களால இன்னும் முன்னுக்கு வர முடிஞ்சுது. சரியா? ரைட்டு. க்ரோத். அடுத்த தேர்டு ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டி, நிதி மேன்மை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் என்ன செஞ்சாங்கன்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. நிதி வளம், பண வளம் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் ஹேஸ் ஈஸியர் அக்சஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட். எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட் வெளிப்புற மூலதன சந்தைகள் அப்படிங்கிறத ஈஸியாக அவங்களால அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. அதே போல் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் இட் இஸ் ஏபிள் டு ரேஸ் மோர் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். இதில் அவங்க வந்துட்டு சர்வதேச அளவில் புகழடைஞ்ச காரணமாக வந்துட்டு ரிசோர்ஸஸை அவங்களால இன்னும் அதிகரிக்க முடிஞ்சுது. சரியா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட நிதி பணம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த வளம் அதிகமாக இருந்ததும் ஒரு காரணம். அடுத்தது டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி. டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, விச் wait and see. The main reason why MNCs have been encouraged by the underdeveloped countries to participate in their industrial development is on account of the technological superiorities which these firms possess as compared to national companies. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பின்தங்கிய நாடுகள், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்த பின்தங்கிய நாடுகளில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து கண்ட்ரிபியூட் பண்ண என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணினது தான் அவங்களுடைய டெக்னாலஜியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணினது தான் வந்துட்டு அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு பல ஃபர்ம்ஸ் நிறுவனங்களை வந்து கொண்டு வர்றதுக்கான காரணமாகவும் இருந்துச்சு. சரியா? அடுத்தது ப்ராடக்ட் இன்னோவேஷன். ப்ராடக்ட் இன்னோவேஷன் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய கூட்ஸ் இப்போ ப்ராடக்டில் வந்துட்டு நிறைய புதுமைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக ரிசர்ச்சு இதை நடத்தியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் வந்துட்டு பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தாது. அப்போ அதை தாண்டின விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க, இன்னோவேஷன். சரியா? நம்ம பழைய பொருளையே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், ஒரே பொருள் தான். ஆனால் அந்த பொருள்லேயே நிறைய புதுமைகள் வரும்போது அதை என்ன செய்கிறோம், நம்ம இதை விட அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதைத்தான் இங்கே செஞ்சுருக்காங்க. சரியா? பொடியில் ஆரம்பிச்சது இல்லையா, அதவே என்னாச்சு, பேஸ்ட்டாக மாறிச்சு. ஆனால் ஒரே கம்பெனி பேஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணாங்க, பல வெரைட்டியை வந்து கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னோவேஷன் அப்படிங்கிறத வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களால ஈஸியாக வந்து அந்த க்ரோத்தை ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் அப்போ ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் தியரி, மார்க்கெட் சுப்பீரியாரிட்டி, ஃபினான்ஷியல் சுப்பீரியாரிட்டி, டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ் அண்ட் ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ். இதுதான் அவங்களுடைய க்ரோத்துக்கான காரணங்கள். அடுத்து எம்என்சி, அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி.
எம்என்சியுடைய நன்மைகள் என்னென்ன? இங்கே எம்என்சியை பொறுத்தவரையிலும் லோ ப்ரைஸ், குறைஞ்ச விலையில் வந்துட்டு நல்ல குவாலிட்டி கூட்ஸை வந்து கொடுத்தாங்க, குவாலிட்டி ஆஃப் கூட்ஸை வந்து கொடுத்தாங்க, அதுவும் லோவர் காஸ்ட்டில் கொடுத்தாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, இதே எம்என்சி வந்துட்டு ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்க. ரேட்டை ரெடியூஸ் பண்ணதால் கன்சியூமருடைய பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ரேட்டை ரெடியூஸ் பண்ணதால் பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, எம்என்சிஸ் வந்துட்டு டேக்ஸ். ஸோ இவங்களுடைய டேக்ஸை வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன், வரி விகிதம் அதில் வந்துட்டு நிறைய வித்தியாசத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க, மாறுபாடு அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. அடுத்தது ஃபோர்த் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, அவங்க நம்ம இந்தியா மேலே வந்துட்டு கம்பெனியை ஆரம்பிக்கும் போது, இந்தியாவுக்குள்ள கம்பெனி ஆரம்பிக்கும் போது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அதிகமாக கிடைச்சிது நம்ம லோக்கல் எக்கானமிஸ். ஸோ இவங்க இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டிங் ஜாப் க்ரோத் இன் த லோக்கல் எக்கானமிஸ், உள்ளூர் பொருளாதாரத்தில் வந்துட்டு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தினாங்க. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. அதுவே அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இங்கே அவங்க ஒரு மொனோபொலியாக மாறினாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இங்கே அவங்க மொனோபொலியாக வந்து மாறினாங்க, முற்றுரிமை பெற்ற ஒரு நிறுவனமாக வந்து மாறினாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தீங்கு அது வந்துட்டு உருவாச்சு. டீட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். டீட்ரிமெண்டல் அப்படின்னா வந்துட்டு சுற்றுச்சூழலில் தீங்கை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எம்என்சி கம்பெனிஸ்னால். அடுத்து தேர்ட் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனி அவங்க இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிறதால இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரேடர்ஸ் இவங்க வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. ஸோ லோக்கல் பிஸ்னஸ் பாதிச்சுது, டவுன்ஃபால் ஆஃப் ஸ்மாலர் லோக்கல் பிஸ்னஸ் ரொம்பவே வந்து குறைய ஆரம்பிச்சுது. உள்ளூர் நிறுவனங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சுது. ஃபோர்த்தாக பார்த்தோம்னா, இங்கே எம்என்சி பிரீச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அக்யூசிங் them evading ethical laws and leveraging their business agenda with capital. பிஸ்னஸ் ஏஜெண்ட்டாக வித் கேபிட்டல். ஒழுக்க நெறிமுறைகளை அவங்க வந்துட்டு மீறினாங்க. இதனால் சட்டம் அப்படிங்கிறது வந்து இங்கே சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. கேபிட்டல் மூலதனத்தோட அவங்களுடைய ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு திருப்பிக் கொள்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து உருவாச்சு. ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.